கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி அதிதேவத எம்பெருமான் சனீஸ்வர பகவான். கர்மக்காரகன், கர்ம பலனை கொடுக்கக்கூடியவர். கும்பராசிக்காரங்களுக்கும் மறுஜென்மம் கிடையாதுங்க. இந்த ஜென்மத்திலேயே பட்டிங்க துன்பத்தை, இடையூறுகளை, இன்னல்களை. பொதுவாக கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் மாதிரி, புலனாய்வுத்துறை மாதிரி, அரசு சம்மந்தப்பட்டத்தில் உச்ச நிலைமையில் பெரிய வேலையில் பார்க்கக்கூடியவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. நிறைய டாக்டர்ஸ் இருப்பீங்க, வக்கீல் தொழில் பார்க்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க. இருந்திருந்தாலும் கும்பராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த முடிஞ்ச 2.5 வருஷ காலமாகவே இன்னல் பட்ட துன்பம் உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் வந்திருக்காரு. யோகங்களே வரப்போகுதுங்க உங்களுக்கு. பூர்வீக சொத்துக்கள் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அது உங்களுக்கு பாசிபிளாக வரப்போகுது. இன்னும் பல நமக்கு காசு பணங்கள் ரெட்டிப்பாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வரப்போகுது. இந்த 2.5 வருஷ காலமாகவே படித்தும் படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளுக்கு உயர் பதவி கிடைக்க போகுது. ஏன்னா ராகு பகவான் இன்பத்தை தான் செய்வார், துன்பத்தை செய்ய மாட்டார். உங்கள் ஜென்மத்தில் ராகு பகைதான் இருந்தாலும் யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். நிறைய இந்த ரிசார்ட் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அடுக்கு மாளிகை கட்டக்கூடிய தன்மை உடையவங்கள்லாம் கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, பணம் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் நீங்களாக தான் இருக்கீங்க. தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். ஏர் பஸ் ஓட்டுறாங்க வச்சிருக்காங்களா, அவங்களும் இவங்களா தான் இருப்பீங்க. ஆனால் 2.5 வருஷ காலமாகவே உங்களுக்கு இடையூறு தான் வந்துட்டு போயிருக்கோம். பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்துட்டு போயிருக்கோம். இனி வரும் காலம் உங்களுக்கு தான் யோகம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. படித்து பண்புள்ள அற்புதமான ஒரு செய்தியும் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு தாங்க உண்டு. ரொம்ப தெளிவாக இருக்கணும். ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கார். கும்பராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து, ராகு பகவான் ஏன் ராசியில் இருக்கார், ராசிக்கு 7ஆம் இடத்துல சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார், இதுக்கு என்ன பலன் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து கேளுங்க. முறையான வழிமுறைகளை செய்வாங்க. அதை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை யோகந்தான் அடைய போதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே இனிமேல் கஷ்டப்படக்கூடாது. சூட்சமத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் பெண்கள் தான் பாவம். அவப்பேரும் படுவீங்க, அவமானமும் படுவீங்க ஒரு சில ஜாதகம். ஏமாறவே செய்வீங்க ஒரு சில ஜாதகம். உங்களை ஏமாற்றுவாங்க. நான் அம்மாவா அப்பாவா உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட உங்களை ஏமாற்றுவாங்க. ஏமாந்துடாதீங்க. குறிக்கோளோட வாழுங்க, தெய்வ அனுகிரகத்தோடு வாழுங்க. நீங்கள் தான் உச்ச நிலைமை அடையக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஏமாந்தீங்கன்னா 0 ஆகிடுவீங்க. ஏன் வாழ்ந்தோன்னு சொல்லக்கூடிய வாழக்கூடிய தன்மையில் மனைவி மக்களோட சந்தோஷமாக நீங்கள் வாழணும். எடுத்தோம் கவுத்தம்லாம் வாழக்கூடாது. தெளிவான பக்குவத்தில் நம்மளுடைய இலக்கை அடையிற வரைக்கும் தெளிவான அமைப்பில் நீங்கள் வாழணும். கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறனால நாட்டுக்கும் ஆகாது, வீட்டுக்கும் ஆகாது. வீட்லேயும் சண்டை சச்சரவு வரும், நாட்டிலையும் சண்டை சச்சரவு வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைச்சி வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தடையா இருக்கும். சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களால முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதனால கொஞ்சம் மன குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன் மேடம் இப்படி பயமுடுத்துறீங்க? ஏற்கனவே நாங்க நிலை குலைந்து இருக்கிறோம், என்ன செய்யறதுன்னே தெரியல. வாழ்க்கையில எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நாங்க எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படி அதாவது திக்கு
தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த கும்ப ராசி என்பர்கள் இருக்கிறீங்க. இந்த மாதத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த ராகு பகவான் இறங்கியிருக்கிறார். இறங்கின உடனே கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நார்மலா ஆகக்கூடிய ஒரு டைம்லாம் வந்துடும். உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார், பாத சனியாக இருக்கிறார். அதனால கொஞ்சம் குடும்பத்தினால கொஞ்சம் அக்கறை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். 2ஆம் இடம் பாத சனியில இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு டைம். உங்களுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானம் இருக்காது. இங்க ஒண்ணு பேசுவீங்க, அங்க ஒண்ணு பேசுவோம். மேடம் நான் என்ன தெரிஞ்சா பேசுறேன், என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு மேடம். ஒருத்தர்கிட்ட ஒண்ணு சொன்னா இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது. நான் அறிஞ்சு எந்த தவறும் செய்யல மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த கும்பராசி என்பர்களினுடைய வாழ்க்கை சூழ்நிலைன்றது கண்டிப்பா இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, வேலை வாய்ப்புகளை நோக்கி நகருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேலை வாய்ப்புகளை நோக்கி நகர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கும். அந்த வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ராசி என்பர்கள் கிடைக்கக்கூடிய வேலையில ஒரு கௌரவத்தையோ ஒரு மதிப்பையோ இந்த மாதம் எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்காது. நம்மளையே தெய்வம் வச்சு செய்யறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறது. அதுல நம்ம போய் தேவையில்லாம சில எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சோம்னா நமக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக இருக்காது. அதனால இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சில மதிப்பு மரியாதையெல்லாம் எங்கேயுமே எதிர்பார்க்காதீங்க. கிடைக்கிற வேலையை முதல்ல ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து நீங்க நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கலாம். அதனாலதான் சொன்னேன், ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு மாற்றங்களாக தான் இருக்கும். வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க, அதிகமாக ட்ரை பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கு முழு ஆயத்த ஏற்பாடுகளும் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு இடமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்புகளை தான் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொடுக்க போகுது. இந்த நேரத்துல இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால 7ஆம் இடம்ன்றது களத்திரஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட. அதனால அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக செவ்வாயும் கேதுவும் இருக்கிறதுனால மிகவும் அதிக அளவு இந்த கும்ப ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது. இந்த மாதத்துல திருமண ஏற்பாடுகள்ல சில கசப்பான அனுபவங்கள் வரும். உங்களுக்கு தேவையில்லாத திருமணத்தை செய்து வைக்கிறதுக்கு எல்லாரும் முனைப்போட இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல, திருமணம் ஆகி 6 மாசம்தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மாதம் உங்களுக்கு திருமண உறவுல ரொம்ப கசப்பான அனுபவங்களை கொடுக்கும். நீங்க சந்திக்காததெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமையும். அதனால திருமண உறவுல பெரிய அளவுக்கு பாசமோ நேசமோ எதிர்பார்ப்புகளோ எந்த அளவுக்கும் நீங்க வச்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். இந்த கும்ப ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட கால ஒரு பயணமாக சிலரோட பயணிச்சிருப்பீங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுக்கும். அந்த பயணங்கள் மூலமாக ஏதோ ஒரு விரிசல்கள், பிரிவு அப்படின்றது இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் தொடக்கமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லா இடத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது இந்த கும்ப ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்கேம்லாம் இந்த காலகட்டம் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். வீட்டுல வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போன் ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா தயவு செய்து சொல்லி கொடுங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயங்களை ஓடிபி மூலமாக அதை ஷேர் பண்ற பேர்வழி அதுல சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரையும் நம்பி நீங்க கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக திரும்ப வரவே வராது. இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்துல நீங்க சும்மா கைமாத்தா கொடுக்கக்கூடிய ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் பணம் கூட திரும்ப வராத ஒரு சூழ்நிலையாக தான் இந்த
ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியாக வளர்ச்சிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாடகை சொத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் மட்டும்தான். இந்த கும்பராசி என்பர்களுக்கு வாடகை வீடு ஏதாவது கொடுத்திருந்தீங்க, அதாவது உங்களுடைய சொத்துக்களை வாடகைக்கு விட்டிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக வருமானம் மட்டும் ரெகுலரா வந்துட்டு இருக்குமே ஒழிய வேற எந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு வருமானங்கள் வராது. வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுலயே சில குழப்பங்கள் வரும். என்னடா இது எப்போதும் இல்லாத உயரதிகாரி இன்னைக்குன்னு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் வரும். அதுல இருந்துலாம் நீங்க விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது. உயர் கல்வி, உயர் பொறுப்புகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த பொறுப்புகள்னால கொஞ்சம் மென்டல் டென்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது அந்த மென்டல் டென்ஷனும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய சுய விபரங்களை யார்கிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. ஆபீஸ்ல சில விஷயங்களை சொல்றது, அடுத்து வீட்டுல ஆபீஸ்ல நடந்த விஷயங்களை சொல்றது, இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது அதன் மூலமாக சில பிரச்சனைகள்லாம் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது, ஆன்லைன் போன் கன்சல்டேஷன், வீடியோ கால் கன்சல்டேஷன் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க, உங்களுடைய புதுசா தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தாபனத்திற்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களே, உங்களுடைய அற்புதமான இந்த பொற்காலம் பல சோதனைக்கு உட்படும். உங்களுடைய வாய் வார்த்தை, உங்களுடைய பார்வையால் சும்மா கூப்பிட்டு வம்பளப்பாங்க. என்ன இப்படி பார்க்குற, என்ன பேசுகிற, நீ பேசாத கம்முன்னு உட்காந்துருப்ப. ஆனால் அந்த பிரச்சனை வரும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையால் உங்கள் மனதும் உடலும் பாதிக்கப்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவோடைய கலந்து அந்த ரேஸில் இருக்குது. சின்ன வார்த்தையும் பொருள்படுத்தாத நீங்கள் போனீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொன்னதை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் சொன்னதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துக்கிட்டு போய் உங்களை இழுத்து பயங்கரமான வம்பளை விட்டுருவாங்க. உங்கள்கிட்டயே நியாயம் கேட்டு உங்களையே இழுத்து வம்பளை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சமூக ரீதியாக உங்களை சிக்கலில் விட்டுருவாங்க. ஆகையினால் கும்பராசி நேயர்களுக்கு ஏன் 7 கூடிய சூரியன் பூர்வ புண்ணியத்தில் போய் உட்காந்துருக்கு. அந்த இடத்துல உங்களுடைய லாபாதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, 9ஆம் பார்வை பார்க்குது. ஆனால் அது தெம்பல்ல, உங்கள் தெம்பை குறைக்கிறது. உடல் உபாதையை கொடுக்கும், உடலுக்கு பிரச்சனையை கொடுக்கும், சொல்லால் பிரச்சனை வரும். அந்த சொல்லுக்கு அதிபதியோட பார்வை அந்த சொல்லுக்கு 12ல் இருக்குது. அந்த லக்னாதிபதி அந்த மீனத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால மீன சனி உங்களை வதைக்கும், வேதனைப்படுத்தும். ஏனென்றால் இந்த காலம் சமூக ரீதியாகவும் சரி, உலகளாவிய சூழலும் சரி, உங்களுக்கு ரிசீவிங் பவர் அதிகம் இருக்கிறதுனால நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்லாம் உங்களை ஆக்குபை பண்ணும். ஆகையினால் டிவி, மற்றபடி அந்த டிவியில் உள்ள அர்த்தமற்ற சொற்களும் அர்த்தமற்ற செயல்பாடையும் மைண்டில் ஏற்றாதீங்க. உங்கள் மண்டையில் சரசரன்னு அது ஏறிடும். அவ்வளவு கெப்பாசிட்டி நிறைஞ்சவங்க ராகு வேற உள்ளே வர்றதுனால உங்களுக்கு சிறு சிறுன்னு கோபம் வந்துடும். அடித்து அப்படியே ஃபயர் ஆகிட்டுருக்கும் உங்களோட மனசு. ஆகையினால் கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்தை இப்பொழுது எடுத்து பார்த்து அதன் மூலமாக நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து கொண்டு அவ்வளோ பக்குவமாக எடுத்து சென்றால் 1.5 ஆண்டு உங்களோட பயணப்பாதை மிக மிக கடுமையாக இருக்கும். ஏனென்றால்
நீங்கள் உழைச்சது, நீங்கள் உழைப்பதற்கான தக்க பலன் கிடைக்க வேண்டியது எல்லாமே தடைப்படும், எல்லாமே தூள் தூளாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் குடும்ப சூழ்நிலை குடும்பத்தை விட்டு ஓடணும், குடும்பத்தை விட்டு ஓட வைக்கும். நீங்கள் எவ்வளோதான் சிறப்பானவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு தனிமைப்படுத்தப்பட்டு நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதில் அந்த 60 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்க கண்டிப்பாக இது தப்பு அது தப்பு இது சரியான மாத்திரம் அவங்க கேட்டுடவே கூடாது. இந்த 45 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்கள பொறுத்த வரையும் நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நான் செஞ்சிருவேன், என்னை நம்புங்கன்ற இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்க நீங்கள் தொலைஞ்சிங்க. இந்த 45 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்காங்கல்ல, அமைதியாக இருக்கணும். குடும்பத்தில் சண்டை எப்படி வருது, எப்படி உள்ளுக்குள்ளே வந்து அது பெரிய பிரச்சனையாக வெடிக்குன்றது சொல்ல முடியாது. எல்லாம் ராகுவில் வர்றதுனால, அந்த ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறதுனால அவனுடைய வீராப்பும் பக்குவம் இல்லாத வார்த்தையும் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களை பிடிச்சி உங்களை எடுத்து விட்டுரும். ஆகையினால் இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையும் இந்த காலம் ஒரு கொடூரமான காலம். இந்த கொடூரமான காலத்திலையும் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டுமென்றால் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் தக்க வச்சிங்க. வாய் வார்த்தை தாங்க ஒருத்தவர்களுக்கு நோயும் பிணிப்பீடையும் சொல்வாக்கும் செல்வாக்கும் எல்லாம் கலைஞ்சு போகும் கும்பராசி நேயர்களுக்கு. ஆகையினால் பல பிரச்சனைகளில் நீங்கள் சிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களை நீங்களே நெறிப்படுத்தினால் மட்டும், வாக்கை பக்குவமாக பேசி பக்குவமாக உணர்ந்து வாழ்ந்தால் மட்டும் இந்த ஜூன் மாத பலன் உங்களுக்கு சிறப்பை தரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.